மனோகாரகன், தாயார்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட கர்க்கடக ராசி அன்பர்களே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நிறைய பேர் வந்து கடகராசிக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா பயம், எந்த யூடியூப் திறந்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, பேப்பர் திறந்தாலும் சரி, புக்கை திறந்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் கடகராசிக்கு அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து சனி. ஒரு கிரகம் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா அந்த கிரகத்துக்கு நிறைய பலம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பலம். ஒரு கிரகம் இப்போ உதாரணம், இப்போ சனி இருக்கிறன்னா சனி இருக்கிற இடம் வலிமை, பலம். குரு பகவானுக்கு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம், குரு எங்கே பார்க்குறாரோ அது பலம். இப்போது கடகராசிக்கு இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். சர்ப்ப கிரகங்கள் 3, 9 இருக்குது. அஷ்டமத்து சனி இந்த வருஷம் பிறக்கும்போது கடகத்துக்கு எது பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா 7ஆம் இடத்துல இவ்வளவு நாளாக சனி இருந்தது பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. 20/12/2000 இதில் கொரோனா சமயத்தில் சனி பெயர்ச்சி நடந்தது டிசம்பர் 20. இப்போ இந்த போன வருஷம் 2023 20/12/2023 சனி பகவான் கும்பத்துக்கு வந்துட்டு மறுபடியும் வக்ரமாகி போயிட்டு இப்போது மாறியிருக்கார். இந்த 3 வருஷம்தான் கடகராசிக்கு சொல்லுன்னா துயரம். ரணருணம் அப்படின்னு சொல்லுவோம், ரணருண ரோகம் அப்படின்னு சொல்லுவோம். நாம் வலி, ஒன்று உடல் வலி இல்லை மனவலி. உடம்பு நல்லா இருந்தால் மனசு ஒரே பிரச்சனை. ஏற்கனவே கடகராசிக்காரங்க ரொம்ப சென்சிட்டிவ், கேன்சர் இஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு பழமொழி இருக்குது. அப்போது சீக்கிரமாக கோவப்பட்டுருவாங்க, சீக்கிரமாக சிரிச்சிருவாங்க, சீக்கிரமாக அழுதுருவாங்க. இப்போ இந்த வருஷம் அஷ்டமது சனி நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரமாணம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, சனி பகவானை பொறுத்தவரை சனி பகவான் ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார். ஜீவாதார பிரச்சனைகள்னால் என்ன? கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை, வீடு, மண், மனை, வாகனம் வாங்கிறது, தொழில் செய்கிறது, உத்தியோகம் செய்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, இதிலெல்லாம் சனி பகவான் கை வைக்க மாட்டார். நிறைய பேர் சொல்கிறாங்க கடகராசிக்காரங்க இந்த வருஷம் திருமணம் செய்யக்கூடாது, அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த புக்கில் போட்டிருக்கு, எந்த பிரமாணத்தில் போட்டிருக்கு? 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி வரப்போகிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே 1ஆம் தேதி அன்றைக்கி வரப்போகிறார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். கடகராசியில் பிறந்தவளுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு மேரேஜ் நடக்கும். லவ் பண்ணிட்டு லவ் சக்ஸஸ் ஆகும், லவ் மேரேஜில் போய் முடியும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். அதனால் கண்டிப்பாக குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். கொஞ்சம் இப்போ வேலை செய்கிற இடம் 10ஆம் இடத்துல குரு இருக்கார், அதுக்கு 11க்கு வரும்போது கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கடுமையான ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் எந்த வேலையில் ப்ரெஷர் இல்லை சொல்லுங்கள்? எந்த வேலையை எடுத்தனாலும் ப்ரெஷர் இருக்குது, ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அப்போ ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள், நீண்ட நேரம் கண்முழித்து வேலை பார்க்க வேண்டிய சில சூழல்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தயவு செய்து தப்பாக பேசாதீங்க. விமர்சனம் வைக்கும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்க வேண்டிய விஷயங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கடுமையான ப்ரெஷர் இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்தோம்னா வீடு, மண், வாகன யோகங்கள் உண்டாகும். அது மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள், அதெல்லாம் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல தீர்வு என்பது ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய சொத்துக்கள் அமையுங்க. அது மாதிரி புதிய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும், நிறைய வாய்ப்புகள் வரும். கடகராசியில் பிறந்த டெக்னிக்கல் துறையினருக்கெல்லாம் இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டிய சில சூழல்கள் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு டெஃபினட்டாக ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகலாம். முக்கியமாக ஒரு புதுசாக ஒப்பந்தங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை கொஞ்சம் சரியாக கணிங்க. சரியாக கணிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை வாய்ப்புகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். பயணங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் மெட்ரோ மெயில் சேனலுடன். நன்றி, வணக்கம்.